அங்கேருந்து தாங்க இங்கே கோவில்கிட்ட வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து ரொம்பவே செக்யூரிட்டிலாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்குங்க. இங்கு மட்டும் இல்லாம, இங்க இந்து அல்லாதோருக்கு வந்து கண்டிப்பா அனுமதி கிடையாது. ஒரு 4 மணி இருக்கும் கோவில்கிட்ட வந்திருக்கோம். இங்க வந்து செல்ஃபோன்லாம் முன்னாடியே குடுத்துட்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம, இங்க எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த திருவிழாக்கள்லாம் வந்து நடைபெறுன்ற மாரி வச்சிருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து தமிழ்நாட்டுல இருக்க 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்லே இருக்க மூலா கோயில் வந்து இந்த கோவில் தான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கூடவே கிளியும் இருக்குங்க. இந்த கிளி தான் பக்தர்கள் வைக்கிற கோரிக்கையை அம்மன் கிட்ட அப்பப்போ காதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. ஹலோ ஹாய், இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்காக வந்திருக்கோம். மதுரைக்கு ஒரு 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு சில முக்கியமான இடங்களை பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம். நாம் வந்து காலையிலேயே போய் அழகர் மலையும் அப்புறம் பழமுதிர் சோலையிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் பண்ணலாம் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட்னால ரெண்டும் ஒன்று தாங்க. இப்போ மதியம் 1 மணி ஆகுதுங்க. நமக்கு நல்ல பசியாக இருந்துச்சு. உடனே பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்க ஹோட்டல் மெரினாவில் போய் சாப்பிட்டு வந்தேங்க. உண்மையிலே அவங்க கொடுக்குற சாப்பாடு ப்ரைஸுக்கு ஒர்த்தாக தாங்க இருந்துச்சு. நீங்களும் மதுரை வந்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு சாப்பிட்றதுனா இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக தெற்கு மாட வீதிக்கு போகிற பஸ் இருக்கான்னு பார்த்தோம், எதுவும் இல்லை. உடனே நம்ம சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து தாங்க இங்கே கோவில்கிட்ட வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ரொம்பவே செக்யூரிட்டிலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. இங்கே வந்து மொபைல் ஃபோன் அப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் அவங்க அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எந்தெந்த பொருள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா செக்யூரிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்து அல்லாதவருக்கு வந்து கண்டிப்பாக அனுமதி கிடையாது. நிறைய இடத்துல பலகையெல்லாம் வச்சுருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. கோவில் நட திறந்துருக்கிற டைமிங்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. அப்புறம் ஈவினிங் 4:30லேருந்து 9 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இப்போ நாம் ஒரு 4 மணி இருக்கும் கோவில்கிட்ட வந்திருக்கோம். இங்கே வந்து செல்ஃபோன்லாம் முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த திருவிழாக்கள்லாம் வந்து நடைபெறுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நாம் ஒரு வழியாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா சாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இங்கே ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவும் ட்ரை பண்ணோம். அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே மாட வீதியில் கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோ எந்த வாகனங்களும் வராமல் மக்கள் மட்டுமே நடந்து போகிற மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் மதுரை வந்தீங்க அப்படின்னா 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணி இங்கே இருக்கிற கடை தெரு அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு வந்து சிவத்தலம் தான். வைகை ஆற்றோட ஆற்றங்கரையில் தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரை மெயின் சிட்டியிலே வந்து கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. பார்வதி தாயார் தான் வந்து மீனாட்சியாகவும், சிவபெருமான் தான் வந்து சுந்தரேஸ்வரராகவும் மக்களுக்கு வந்து காட்சி தராங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்லே இருக்க மூலா கோயில் வந்து இந்த கோவில் தான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முதல் பூசை வந்து அம்மனுக்கு தான் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கோவிலை வந்து மீனாட்சி அம்மன் கோயில்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இத்திருக்கோயிலோட வரலாறு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திரன் அவர்கள் விருத்திராசூரன் அப்படின்ற ஒரு அரக்கனை வந்து வதம் பண்ணதால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக கடம்பவனத்தில் இருந்த இந்த சிவபெருமானை வந்து வணங்கி வழிபட்டதால் அவரோட தோஷம் நீங்கினதா வந்து சொல்கிறாங்க. முதலில் இந்த கடம்பவன காட்டில் இருந்த சிவலிங்கத்தையும் கோயிலையும் உருவாக்கும் எண்ணத்தை தீர்மானித்தவர் தான் குலசேகர பாண்டியன். அவரோட கனவுல தோன்றிய சிவபெருமான் தனக்கு கோவில் கட்ட சொன்னதாகவும் இந்த கடம்பவனத்தை அழித்து ஒரு அழகிய நகரை உருவாக்க சொன்னதாகவும் வந்து வரலாறு சொல்லுது. அப்படி உருவாக்கிய நகரத்திற்கு சிவபெருமான் தனது சடையில் உள்ள சந்திரனின் அமுதத்தை தெளித்து நகருக்கு ஆசி வழங்கியதாகவும் சொல்கிறாங்க. அப்படி பெற்ற வரலாற்று புகழ்மிக்க நகரம் தான் மதுரை மாநகரம். இத்திருக்கோயில் வந்து அம்மனின் 248 சக்தி பீடங்களில் ஒரு முக்கியமான கோவில்னு வந்து சொல்லலாம். இத்திருத்தலத்தோட மூலவர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுந்தரேஸ்வரர் தாங்க. அவர் வந்து ஒரு சுயம்பு மூர்த்தியாக தான் நமக்கு காட்சி அளிக்கிறார். அவருக்கு பல பெயர்கள் வைத்து இப்பகுதி மக்கள் வந்து அழைக்கிறாங்க. சொக்கநாதர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசர், ஆலவாய் அண்ணா,
மன்னல், சோமசுந்தரர் அப்படின்னு வந்து பல பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க. இத்திருத்தலத்தில் தான் வந்து இந்திரன் வந்து பூஜை செய்து அவரோட பாவங்களை போக்கிக் கொண்டதால் இத்திருத்தலத்தோட விமானமாக வந்து இந்திர விமானம் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள அம்பாள் சன்னதியை பற்றி பார்க்குறோம். அம்பாள் வந்து மீனாட்சி அம்மனாக தான் நமக்கு வந்து காட்சி தராரு. அவரோட திருவுருவ சிலை வந்து பச்சை நிற மரகத கல்லால் வந்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருவறையானது 32 சிவ உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல் யானைகளையும் தாங்கி நிற்கும் அளவுக்கு அபூர்வமாக கட்டியிருக்காங்க. இந்த கருவறை விமானத்தை அமைத்தவர் தேவேந்திரன் தாங்க. மீன் போன்ற கண்களை பெற்றதால் தான் மீனாட்சி அம்மன் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கூடவே கிளியும் இருக்குங்க. இந்த கிளி தான் பக்தர்கள் வைக்கிற கோரிக்கையை அம்மன் கிட்ட அப்பப்போ காதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. மீன் எப்படி தன் முட்டைகளை வந்து தன் கண்களால் அருள்பாலிக்குதோ அதுபோல தான் மீனாட்சி அம்மனும் அவரோட பக்தர்களை தன் அருட்கண்களால் வந்து பாவிக்கிறாருங்க. இத்திருக்கோயில் உள்ள அம்பாளுக்கு மரகதவல்லி, பச்சை தேவி, கற்பூரவல்லி, அபிராமவல்லி, மாணிக்கவல்லி, மதுராபுரி தலைவி, பாண்டிய பிராட்டி அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுறாரு. மதுரையோட அரசியாக இருப்பதால் இவர்களுக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அம்மனை அலங்காரம் செஞ்சு அப்புறம்தான் பக்தர்களுக்கு மீனாட்சி அம்மன் வந்து காட்சி தருவார். இத்திருக்கோயிலில் சித்திரை திருவிழா, திருக்கல்யாணம், புட்டு திருவிழா, திக்கு விசயம், தேரோட்டம் அப்படின்னு பல திருவிழாக்கள் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதுலேயும் சித்திரை திருவிழா தான் மிகப்பெரிய திருவிழா மதுரையிலேயே நடக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதமும் இத்திருக்கோவிலில் ஏதாவது ஒரு விசேஷம் கண்டிப்பாக நடைபெற்று தாங்க இருக்கும். அதுவும் இதோட முக்கியமான ஒரு சிறப்பு தான். இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கிய உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. எங்களோட தரிசனத்தை இதோட முடிச்சுக்கிட்டு நாங்களும் மதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.